கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 40 தீவுகள் கடல்கள் வர்ணனை. சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் சூத முனிவரை நோக்கி, மாபெரும் தவசீலரே, இந்த ஜம்பூத்வீபத்தின் தலைவர் யார்? அதையும் தாங்கள்தான் எங்களுக்கு கூறியருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். உடனே சூத முனிவர் அவர்களுக்கு அதை பற்றிய விவரங்களை சொல்லத் தொடங்கினார். பிரம்மதேவனின் மைந்தனாகிய ஸ்வயம்புவ மனுவுக்கு அதி அற்புத அழகு வாய்ந்த மகன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் பிரியவிருதன். அவன் 7 தீபங்களோடு கூடிய பூமியை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு 7 உலகங்களிலும் கீர்த்தி வாய்ந்த 7 புத்திரர்கள் இருந்தார்கள். பிரியவிருத்தன் தன்னுடைய புத்திரர்களில் ஒருவனான ஆக்னீதரர் என்பவனுக்கு இந்த ஜம்பூத்வீபத்தையும் மற்ற புதல்வர்களுக்கு மற்றுமுள்ள தீபங்களையும் பங்கு பிரித்து கொடுத்தான். அப்போது ஜம்பூத்வீபத்தின் அரசனான அக்னீதரருக்கு 9 மைந்தர்கள் பிறந்தார்கள். அதனால் இந்த ஜம்பூத்வீபம் 9 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அவனுடைய 9 புத்திரர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்த 9 பாகங்களும் அவரவர்களின் பெயர்களை கொண்ட வருஷங்களாக விளங்கி வருகின்றன. அப்புதல்வர்களின் பெயர்கள் குரு, ஹிரண்யகன், ரம்யன், பத்ராட்சவன், பரதன், கிம்புருஷன், ஹரி, கேதுமாலன், இளன் என்பதாகும். இந்த பாகமானது பரதனுடையதால் இந்த பாரத வருஷம் என்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பரதனுக்கு 8 புத்திரர்களும் 1 பெண்ணும் பிறந்தார்கள். விரோதிகளை அழிக்கக்கூடியவனும் புத்தி சாதுரியம் மிகுந்தவனுமான பரதன் தன் பாரத வருஷத்தை 9 பங்குகளாக பிரித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்தான். அவற்றில் அவன் தன் புதல்வர்களுக்கு கொடுத்த தேசங்களையெல்லாம் மிலேச்சர்கள் வசித்து வரும் பூமியாகும். ஆனால் அவன் தன் புதல்விக்கு கொடுத்த 1000 யோஜனை விஸ்தீரமுள்ள தேசமோ குமரிக்கண்டம் என்ற பெயரில் வழங்கி வந்தது. நற்காரியங்களில் நாட்டம் கொண்டிருக்கும் அறிவாளிகளே அந்த கண்டத்தில் வசித்து வந்தார்கள். மேலும் அந்த கண்டத்தில் அதிக புனிதத்தன்மை வாய்ந்த கங்கை, கௌதமி, யமுனை, சரஸ்வதி, கௌஷிகி, காவேரி, நர்மதை, கம்பை, பம்பை, துங்கபத்திரை, சூசை, பாலாறு, க்ஷரநதி, பாஞ்சாலி, கோமதி, சூரி, பாபவிநாசினி, சங்கவாகி, பாரத்வாஜி, சிகை, சார்வரி, சந்திரபாகை, சரயு, வேணுபிங்களை, ஸ்வர்ணமுகரி, தாமிரபரணி, குண்டலை, பினாகி அதாவது பெண்ணை, வேகவதி அதாவது வைகை, ஸ்கந்தநதி முதலான புண்ணிய நதிகள் அனைத்தும் ஒன்று சேர்கின்றன. இவற்றைத் தவிர இந்த குமரி கண்டத்தில் மகேந்திரம், மலயம், மானுஷம், பாரியாத்திரம், சக்தி விஞ்ஞியம், சாக்யகம் முதலான கீர்த்தி வாய்ந்த 7 மலைகளும் இருக்கின்றன. மேலும் காசி, காஞ்சி முதலான 7 புண்ணிய தலங்களும் 1008 சிவஸ்தலங்களும் இதில் அடங்கியுள்ளன. அவற்றில் ஏராளமான அக்ரஹாரங்களும் வேத நெறிகளை கடைப்பிடிக்கும் வேதியர்களின் வீடுகளும் நிரம்பி இருக்கின்றன.
இவ்வாறாக இந்த ஜம்பூத்வீபம் லட்சம் யோஜனை விஸ்தீரணத்தை கொண்டிருக்கிறது. லட்சம் யோசனை அளவுள்ள உப்புக்கடல் இதை சூழ்ந்திருக்கிறது. இந்த உப்புக்கடலை சுற்றிலும் 2 லட்சம் யோஜனை விஸ்தீரணம் கொண்ட அதி அற்புதமான சாகத்வீபம் என்னும் தீபம் இருக்கிறது. இதில் பிரியவிரதனுடைய மைந்தனான கோமேதகன் என்பவன் அரசனாக இருந்து ஆட்சி செய்தான். அவனுக்கு 7 புத்திரர்கள். அவன் தன் 7 புத்திரர்களுக்கும் தன்னுடைய சாகத்வீபத்தை 7 பாகங்களாக பிரித்து கொடுத்தான். இந்த தீபத்தில் சோமகம், சூமனஸ், சந்திரம், துந்துபி, மகாகிரி, வப்ராஜினம், நாரதீயம், கோமேதகம் முதலான 7 மலைகள் இருக்கின்றன. இதில் சகல காரிய சித்திகளை அளிக்க வல்லதும் மிகுந்த தூய்மை வாய்ந்ததுமான சிவை, விபாபை, அமிர்தை, சுகுந்தை, மனுதத்தை, சித்ரக்மை முதலான 7 நதிகளும் ஓடுகின்றன. இந்த தீபத்தை 2 லட்சம் யோசனை பரப்பளவுள்ள பாற்கடல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாற்கடலை சூழ்ந்திருக்கும் பூமிக்கு குசத்வீபம் என்று பெயர். அது 4 லட்சம் யோசனை பரப்பளவை கொண்டதாகும். அந்த தீபத்தை பிரியவிரதனின் மகனாகிய வபுஷ்மான் என்பவன் அரசாட்சி செய்து வந்தான். சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்திருக்கும் அவனுக்கு 7 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவன் அந்த தீபத்தை 7 பங்குகளாக பிரித்து தன்னுடைய 7 பிள்ளைகளுக்கும் கொடுத்தான். அதில் ஜோனை, ரூப்யை, மதி, தூம்ரை, நேத்ரை, பாப விமோசனி, விருத்தி முதலான 7 ஆறுகளும், உன்னதம், குமுதம், மேகம், சங்கமம், குமாரம், மகிமை, துரோணகம் முதலான 7 மலைகளும் இருக்கின்றன. இந்த தீவைச் சுற்றிலும் 4 லட்சம் யோசனை பரப்பளவுள்ள தயிர்கடல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைச் சுற்றிலும் உள்ள பிரதேசத்திற்கு கிரௌஞ்சத்வீபம் என்று பெயர். இந்த தீபத்திற்கு பிரியவிரதனின் மகனான ஜோதிஷ்மான் என்பவன் அரசனாகி விளங்கி வந்தான். அவனுக்கு 7 பிள்ளைகள். நதிகளும் மலைகளும் அடங்கியிருக்கும் அந்த தீபத்தை அவன் 7 பங்குகளாக பிரித்து தன் 7 புதல்வர்களுக்கும் பகிர்ந்தளித்தான். இந்த தீவில் குசேசயம், ஹரி, புஷ்பாவிருத்தம், வித்ருமணம், ஹிமாத்ரி, தியும்திமான், மந்திரம் முதலான 7 மலைகளும், சிவை, விதூதபாபை, ஹிமை, பூர்ணை, புனிதகை, கிளபாபை, சம்தம்பை முதலான 7 புனித நதிகளும் இருக்கின்றன. 8 லட்சம் யோசனை விஸ்தீரம் கொண்ட நெய்க்கடல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நெய்க்கடலை சுற்றிலும் 16 லட்சம் யோசனை கொண்ட சாமளி என்னும் திவீபம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.